अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் அன்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. வால்மீகி ஸ்ரீராமாயணம் என்கிறது ஸ்ரீராமபிரானுடைய சரித்திரத்தை முழுவதுமாக நமக்கு தெரிவிக்கக்கூடிய முதல் நூல் ஆதிகாவியம் என்று கொண்டாடப் பெறுகிறது. அந்த காவியத்திலே 24,000 ஸ்லோகங்களிலே 7 காண்டங்களிலே சுமார் 700 சர்க்கங்களிலே அந்த ராமபிரானுடைய சரித்திரமெல்லாம் மிக விரிவாக சொல்லப்படுகிறது. அவற்றையெல்லாம் மிகவும் சுருக்கமாக ஒரே கிரந்த ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். மகாவீர வைபவம் என்பது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர். ஆனால் ரகுவீர கத்தியம் என்று இது மிகவும் பிரசித்தமாக வழங்குகிறது. இதில் அந்த வால்மீகி ராமாயணத்திலே உள்ள 7 காண்டங்களிலே உள்ள நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமானவை மட்டும் உரைநடை அந்த பாணியிலே இங்கே இந்த ஸ்தோத்திரத்தை அமைத்து அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். இதில் இப்பொழுது நாம் ஆரண்ய காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறோம். தண்டகாரண்யத்திற்கு எழுந்தருளின ராமபிரான் அங்கே தன்னை சரணமடைந்த ரிஷிகள் அவர்களுக்கு முனிவர்களாலே ஏற்படக்கூடிய, அதாவது முனிவர்களுக்கு ராட்சதர்களாலே ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் போக்குவதாக உறுதி அளிக்கிறான். அதற்கு சேர அங்கேயே இருந்து அந்த அரக்கர்களை எல்லாம் வேட்டையாடுகிறான் என்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அதற்கு மேலே நடந்த நிகழ்ச்சிகள் 1-2 நிகழ்ச்சிகள் இங்கே அவர் விளக்கமாக தெரிவிக்கவில்லை. மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும்தானே இதில் தெரிவிக்கிறார். முக்கியமாக நடந்தது என்னவென்றால், அங்கே சூர்பனகை என்பவள் வருகிறாள். அவள் ராமபிரானுக்கு தான் பத்தினியாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள். ஆனால் ஏற்கனவே பத்தினியாக பிராட்டி இருக்கிறாளே என்று சொன்னவுடனே சற்று அது இளைய பெருமாளிடத்திலும் அவளை அனுப்புகிறான் ராமபிரான். அங்கே சில நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. முடிவிலே அவள் கோபம் கொண்டு அந்த சீதையையே விழுங்கி விடுவது போல வருகிறாள். உடனே ராமபிரான், லக்ஷ்மணா போதும் விளையாட்டு, இவளுடைய காது மூக்குகளை அறுத்து அனுப்பிவிடு என்று சொல்லுகிறான். உடனே இளையபெருமாளும் ராமபிரானுடைய கட்டளையின்படியே கூரார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து என்று சொல்லும்படியாக அறுத்து விடுகிறான். உடனே அவள் அலறி அடித்து கொண்டு போய் அங்கே ஜனஸ்தானத்திற்கு காவலாயிருந்த அரக்கர் தலைவனான கரதூஷணர்கள், இவளுக்கு சகோதரர்கள் கூட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கரதூஷணர்களிடத்தில் போய் இவள் சொல்லுகிறாள், இந்த மாதிரி என்னை அங்கபங்கப்படுத்தி விட்டார்கள் 2 மானிட பயல்கள் என்பதாக 2 வார்த்தைகளை சொல்லுகிறாள். உடனே கரன் கோபித்து கொண்டு தன்னுடைய சைன்யத்தை அனுப்பிக்கிறான். முதலிலே திரிசிரஸ் என்பவனுடைய தலைமையிலே அந்த ஒரு சைன்யமானது வருகிறது. ராமபிரான் அந்த திரிசிரஸை வதம் செய்து விடுகிறான். திரிசிரஸ் என்பது அந்த அரக்கனுடைய பெயர். அது அவனுக்கு 3 தலைகள் இருந்தனவோ, அதனால் அவனுடைய 3 தலைகளையும் அறுத்து விடுகிறான் ராமபிரான். அதற்கு அடுத்தபடியாக கரனுடைய மற்றொரு தம்பியான தூஷணன் வருகிறான். அவனையும் வதம் செய்து விடுகிறான். அதற்கு பிறகு கரனையும் வதம் செய்து விடுகிறான். அந்த கரனோடு கூட இருந்த 14,000 ராட்சதர்களையும் வதம் செய்து விடுகிறான். இப்படி திரிசிரஸ், கர, தூஷணர்கள், ராட்சதர்கள் 14,000 பேர் இவர்களெல்லாம் வதம் செய்த விஷயத்தை மேலே 31வது வாக்கியத்திலிருந்து சில வாக்கியங்களாலே தெரிவிக்கிறார். முதலிலே 31வது வாக்கியத்திலே
அந்த திரிசிரசனுடைய வதமானது சொல்லப்படுகிறது. திரிசிரஹா சிரஸ்திரதய திமிர நிராச வாசரகரா. ராமபிரான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஒரு சூரியன் போல இருப்பவன், சூரியனைப் போலே பிரகாசிக்கிறவன். ராம திவாகரஹா என்று முதல்ல ஆரம்பிக்கச்சியே வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை தொடங்குகின்ற பொழுதே என்னவென்று அருளி செய்தார்? பிரபாபான் சீதையா தேவ்யா என்று ஆரம்பித்து அங்கே சொல்லுகிற பொழுது பரமவ்யோம பாஸ்கரஹா என்று அவன் பாஸ்கரன் சூரியன் என்று தான் சொன்னார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால் இங்கேயும் அவனை சூரியன் என்று சொல்லுகிறார். அந்த சூரியன் என்ன பண்ணுகிறான்? இருளை அழிக்கிறான், இருளை ஒழிக்கிறான் சூரியன். இங்கே எது இருள் என்றால் அந்த திரிசிரஸ் என்பவன் தான் இருள். அந்த திரிசிரஸராக இருளை ஒழிப்பதில் சூரியன் போன்றவனாய் இருக்கிறான் என்று அந்த ராமபிரானை கொண்டாடுகிறார். திரிசிரஹா, திரிசிரஸ் என்னும் பெயரை உடைய அரக்கன். அவனுடைய சிரஸ் திருத்தயா, 3 தலைகள். அந்த 3 தலைகளாகிற திமிர இருளை நிராச அழிப்பதிலே வாசரகர சூரியன் போன்றவனே, சூரியனானவனே. ஆக திரிசிரஸ் என்னும் அரக்கனுடைய 3 தலைகளாகிற இருட்டை அழிப்பதில் சூரியன் போன்றவனே என்று சொன்னபடியினாலே சூரியன் எப்படி இருளை ஒரு க்ஷணத்திலே போக்கி விடுகிறானோ அதுபோல் அந்த திரிசிரசையும் கூட ஒரு க்ஷணத்திலே அவன் போக்கிவிட்டான் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த வாக்கியத்தாலே தெரிவித்தார். சரி, திரிசிரஸ் போனான் என்று கேள்விப்பட்ட உடனே தூஷணன் பெரும் படையோடு வருகிறான். அவன் அந்த கரனுடைய ஒரு தம்பி, அவன் அந்த தூஷணன் என்று பெயர். அவனையும் அழித்து விட்டான் ராமபிரான் என்கிற அந்த கருத்தை, அந்த அர்த்தத்தை இந்த 32வது வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? தூஷண ஜலதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷணா. அதாவது இவன் தூஷணனை அழித்தான் என்று ரிஷிகளெல்லாம் கொண்டாடினார்கள் என்று சொல்றார். தூஷண ஜலதி என்றார். தூஷணனை ஒரு பெரிய கடலாக உருவகிக்கிறார் இந்த இடத்துல. அவன் பெரிய, அதாவது ராட்சசர்கள் கூட்டத்தோடு வருகிறான், ஆகையினாலே தூஷண ஜலதி என்கிறார். அந்த தூஷண ஜலதி, அந்த தூஷண ஆகிற கடல், அவனை சோஷணா அப்படியே வற்ற அடித்து விட்டார் ராமபிரான். அதனால் என்னாச்சு? தோஷித ரிஷிகண, அதனால் சந்தோஷப்பட்டவர்களாக ஆனார்கள் அங்கே இருந்த ரிஷி கணங்கள், ரிஷி கூட்டங்கள். அவர்கள் அத்தனை பேரும் உடனே அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? உடனே ஜெய 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 ஜெயா என்று சொன்னார்களாம். அதாவது கோஷித விஜய கோஷணா, அவர்களாலே கோஷிக்கப்பட்ட பறைசாற்றப்பட்ட விஜய கோஷம், வெற்றி வெற்றி வெற்றி, ராமபிரானுக்கு வெற்றி என்று அந்த ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடினார்கள். அந்த அவனுக்கு ஜெய விஜயி பவா என்று அவனை பார்த்து சொன்னார்கள். அவனை வெற்றி பெற்று விளங்குவாயாக என்று ஆசீர்வாதம் பண்ணினார்கள். அந்த கோஷம் எங்கும் எழுந்தது என்கிற கருத்திலே என்ன தெரிவிக்கிறார்னால், இந்த தூஷணாகர கடலை வற்றுவித்த ராமபிரானுடைய அந்த வீரத்தை கண்டு சந்தோஷப்பட்ட ரிஷிகணங்களாலே விஜய கோஷணம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட பெருமை உடையவனே என்று இந்த வாக்கியத்திலே, இந்த 32வது வாக்கியத்திலே அப்படி அந்த தூஷணவதத்தை சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக அந்த தூஷணன் அவனும் அழிந்தான் என்று கேள்விப்பட்டவுடனே கரன் தன்னுடைய 14,000 ராட்சசர்களுடன், அதாவது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜனஸ்தானம் என்ற இடத்துல இருந்தவர்கள் அத்தனை பேரும், அவர்களோடு கூட அவன் வருகிறான். அந்த கரன் வருகிறான். என்ன பண்ணினான் ராமபிரான் என்றால், அந்த கரனையும் அழித்து விட்டான் என்று அத்தை ஒரு வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 33வது வாக்கியம். கரதர கரதரு கண்டன சண்டபவனா. கரதரன் என்னால் மிக கொடியவன் என்று, கரன் என்கிற சப்தத்திற்கே கொடியவன் என்றுதான் பொருள் அதற்கு. அப்போ கரதரன் என்னால் என்ன? கரதர கரன், மிக மிக கொடியவனான அந்த கரன் என்னும் ஒரு அசுரன், அதாவது அவன் ராட்சசன். அந்த ராட்சசனை ஒரு மரமாக உருவகிக்கிறார். கரதர கரதரு, மிகவும் கொடிய மரம்தான் அது, விஷச்செடி என்று சொல்கிறோம், விஷத்தை கக்குகின்ற மரம் என்று சொல்கிறார் போல அந்த கரனாகிற மரம், அந்த மரத்தை கண்டன, அதை முறிப்பதிலே சண்டபவன. சண்டபவன என்னால் பெருங்காற்று, ஒரு பெரிய காற்று வீசித்தானால் எப்படிப்பட்ட மரமும் முறிந்து விழுகிறது அல்லவா?
ஆஹா, இந்த ராமபிரானாகிற பெருங்காற்றிலே அந்த கரண் என்கிற மரமும் முறிந்து விழுந்து விட்டது, இதற்கு மேல் என்ன இருக்கிறது, எல்லாம் அழிந்து விட்டது என்கிற அந்த அர்த்தத்தை தெரிவிக்கும்படியாக என்ன தெரிவிக்கிறார்? கரதரு சண்ட, அதாவது கரது என்னால் மிக கொடியவனான அந்த கரண் என்கிற அசுரன், ராட்சசன், அந்த ராட்சசனை ஒரு மரமாக சொல்லி அவனை கண்டன என்னால் அவனை அழித்த சண்டபவனன் என்னால் மிகவும் பெருங்காற்றாய் நின்றவன் ராமபிரான் என்று அவனை சொன்னார். அடுத்தபடியாக அந்த கரணை மட்டும் அழிக்கவில்லை, அவனோடு கூட வந்த 14,000 ராட்சதர்களையும் ஒரு முகூர்த்த காலத்திலே அழித்து விட்டானாம் ராமபிரான். அதை சொல்லுகிறார். எப்படின்னா, எத்தனை 14,000 ராட்சதர்களையும் ஏக காலத்தில் இவன் ஒருவனே தனி ஒரு வீரனாய் நின்று அவன் அழித்து விட்டான் என்கிற அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? த்விசப்த ரக்ஷ சஹஸ்ர நளவன விலோலன மகாகலபாஹ. த்விசப்த ரக்ஷசர சஹஸ்ர, த்விசப்த என்னால் 7 14, அந்த 14 ரக்ஷ சஹஸ்ர 14,000 ராட்சசர்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்னால் நளவன, ஒரு கோரைக்காடு போல இருந்தார்கள் என்று சொல்கிறார். கோரைக்காடு போல இருந்தார்கள். ஆனால் இந்த கோரைக்காட்டை என்ன பண்ணும்? ஒரு யானை சென்றால் முழுக்க அந்த கோரைக்காட்டை அழித்து விடும். அதே போல இங்கே ராமபிரான் என்ன செய்தான்னா, விலோலன மகாகலப, அதை அழிப்பதில் பெரிய யானை போல் நின்றவனே என்று அந்த ராட்சசர்கள் அத்தனை பேரும் கோரை புற்களைப் போல, அந்த கோரைக்காடுகளைப் போல, கோரைக்காடுகளில் முளைத்த கோரை புற்களைப் போல 14,000 ராட்சசர்கள் இருந்தார்கள். அத்தனை ராட்சசர்களையும் அத்தனை கோரைப்புல்லையும் ஒரே யானை அழித்து விடுவது போல அத்தனை கோரை பொருட்களாக இருந்த அத்தனை ராட்சசர்களையும் ராமபிரான் ஒருவனே அழித்து விட்டான். அதனால் அவனை மகாகலபம், பெரிய மதயானை போன்றவன் என்று அவனை இங்கே அப்படி வர்ணித்தார். அத்தனையும் எப்படி செய்தான் ராமபிரான் என்றால், தனி ஒருவனாக. அவனுக்கு அந்த இடத்துல லக்ஷ்மணன் கூட சகாயத்திற்கு இல்லை. ஏனென்றால் அங்கே பக்கத்திலே பிராட்டி முதலிலே இருந்தாள். ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமபிரான் என்ன சொல்லிவிட்டான், பிராட்டியையும் பக்கத்திலே வைத்து கொண்டால் நாம் அவளை காப்பது பெரிய காரியமாகிவிடும். ஆயினாலே இங்கிருந்து பிராட்டியை எங்காவது அழைத்து சென்று விடு என்று, வெகு தூரத்திற்கு அழைத்து சென்று விடு என்று பிராட்டியை வெகு தூரத்திற்கு அழைத்து செல்லும்படி இளைய பெருமாளுக்கு கட்டளையிட்டு அந்த பிராட்டிக்கு காவலாக நீ அங்கேயே இரு என்று சொல்லிவிட்டான். அதனால் இளைய பெருமாள் என்ன செய்தார் என்னால், பிராட்டியை ஒரு குகையிலே அது மிகவும் பாதுகாப்பாக அமரச் செய்துவிட்டு இவர் வெளியிலே காவல் நின்று கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஜனஸ்தானத்தில் நடந்த யுத்தத்தின் பொழுது ராமபிரானுக்கு துணையாக இளைய பெருமாள் கூட இல்லை. தனி ஒருவனாகவே அவன் அத்தனை பேரையும் அழித்து விட்டான். அதைத்தான் இந்த இடத்துல அடுத்தபடியாக ஒரு மிகச்சிறிய வாக்கியத்தாலே வேதாந்த தேசிகன் 2 வாக்கியங்கள் என்ன காட்டுகிறார்? அசகாய சூரா அனபாய சாகசாக என்று சொல்லுகிறார். அசகாய சூரன் என்னால் என்ன அர்த்தம்? சகாயமே இல்லாமல் அவன் என்ன பண்ணான்? சகாயம், வேறு துணை வேண்டாத பெரு வீரன், தனி ஒருவனாக அத்தனை பேரையும் ஒருவர் இருவரோர் மூவரன நின்று உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான் செருக்கடித்தன்று திகைத்த வரக்கரை உருக்கட வாளி பொழிந்த ஒருவன் என்றெல்லாம் சொல்லும்படியாக தான் ஒருவனே தனியாக இருந்து அத்தனை அரக்கர்களையும் அழித்து விட்டபடியினாலே அசகாய சூரா, வேறு துணை வேண்டாத பெருவீரனே என்று அவனை சொல்லுகிறார். அதற்கு மேலே அனபாய சாகசா, அத்தனை பேரோடு யுத்தம் பண்ணுகிற பொழுது இவனுக்கும் ஏதாவது உடம்பிலே அபாயம் ஏற்பட்டிருக்கிறாம் அல்லவா, காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறாம் அல்லவா, இவனிடத்தில் ஒரு காயமும் ஏற்படவில்லை. அதனால் என்ன ஆச்சு? அனபாய சாகசாம், அபாயமே ஏதும் இல்லாதபடிக்கு இவன் என்ன பண்ணினான்? அவர்கள் அத்தனை பேரையும் தான் வதம் செய்த பொழுது தனக்கு ஒரு துளி கூட ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. அப்படி தன்னை அத்தனை அம்புகள், அந்த அரக்கர்கள் ஏவுகிற அத்தனை ஆயுதங்களிலிருந்து தன்னை காத்து கொண்டான். ஆனால் அத்தனை அரக்கர்களையும் அழித்து விட்டான் என்று இதைத்தான் அசகாய சூரா அனபாய சாகசாக என்று இந்த 14,000 ராட்சசர்களை அழித்த விற்த்தாந்தத்தை இவ்வாறு அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।